வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி வியாழக்கிழமை. குரு பற்றி பார்க்கலாமா? அதாவது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் மேம்பட்ட குரு, குருவுக்கெல்லாம் குரு யாருன்னா தன்னுடைய தந்தைக்கே குருவாக இருந்தவர் ஸ்ரீ முருகப்பெருமான். அவரை மனசார நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டோன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா வித சூழ்நிலையிலையும் அவர் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, நமக்கு என்னென்ன தேவையோ எப்பப்போ தேவையோ அதை பிறர் மூலமாக நமக்கு உணர்த்துவார். அது மாதிரி சில சமயம் நம்மளே அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் சில விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை நம்ம கடைப்பிடிச்சு பார்க்குறது மூலமாக பெரிய நன்மை நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி அதனால் நம்ம முருகப்பெருமானை மனசார வணங்கி தினமும் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற பாடலை காலையில் விளக்கேற்றிட்டு அதை சொல்லுங்கள். முருகப்பெருமான் குருவாக அவங்க கூடயே இருப்பார். இது இதை எப்படி அவங்கவுங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் சில இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். என்னென்னா, இதில் இந்த நம்ம யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இதில் என்னோடய டாட்டர் சத்யா ஸ்ரீதர், அவள் அம்மா யூடியூப் மூலம் நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் எப்போவாது எங்கேயாவது வாங்கி படிக்கிறாங்க, யூடியூப் மூலமாக நல்ல கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டால். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் உடனே என்ன சொன்னேன், இந்த பாரு சத்யா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, மேட்ரிமோனியல் வேலை இருக்குது, நான் இப்படி கேமராவை வச்சுட்டு டக்குன்னு சாரி எல்லாம் மாற்றி உடனே இதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சரின்ட்டு விட்டுட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, அம்மா நீங்கள் யூடியூப் ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டான். சத்யா திருப்பி இந்த யூடியூப்பை பற்றியே பேசாத அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் அம்மா அது நீங்கள் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாருக்கும் நல்லா போய் சேரும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா. சரின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அப்போ ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனல். அப்புறம் எப்படி அந்த நம்ம வீடியோலாம் போடணும் அதெல்லாம் அவளே எனக்கு சொல்லி கொடுத்தா. அது மூலமாக நான் இந்த நாள்தோறும் நல்ல செய்தி சொல்கிறது, எங்கள் சார் நல்லா பாடுவாங்க இல்லையா, அதனால் அவங்களோட பாட்டு திறமை இதெல்லாம் வெளியில் வந்தது. எல்லாம் அதனால் நாங்கள் சந்தோஷப்பட்டது. இதெல்லாம் இந்த யூடியூப் மூலமாக நடக்குது. இப்போ இந்த கடந்த இந்த ஒரு 2 வருஷத்தில் இதனால் ஒரு 24,000 சப்ஸ்கிரைபர் கடவுள் அருளால் கிடச்சிருக்காங்க. அவங்களோட கமெண்ட்டுகளெல்லாம் பார்த்து சந்தோஷம். ஒரு 1400 வீடியோ, அது எப்படி போட்டோன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாமே இறை அருளால், குரு அருளால் கிடைக்கிது. அப்போ குருங்கிறவர் எங்கேருந்தோ ஒருத்தர் குரு மாதிரி வருவாருன்னு இல்லை. அது நம்ம மகளாகவே இருக்கலாம், இல்லை நமக்கு இது மாதிரி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவள் எதாவது பேசுகிறப்ப கூட நான் என்ன குருவே அப்படின்னு விளையாட்டாக கூப்பிடுவேன். என்ன இந்த மாதிரி அது ஒன்று. அப்புறம் அடுத்து என்னோட டாக்டரின்லா தெய்வமலர், அவங்க சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்னன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி, ஆமாம், இந்த கம்யூனிட்டி ஒரு இது இருக்குது, அதில் நம்ம இதில் நம்ம ஆன்லைனில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய சொல்கிறாங்க. நான் கலந்துக்கிட்டு அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நானும் சாரு எல்லோரும் ஜாயின் பண்ணோம். என்ன அதில் பார்க்க போனால் முதல் நாளே ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா, அப்போ எனக்கு ரொம்ப யோசித்தேன், என்ன காலையில் 5 மணிக்கு 4:45 எந்திரிக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்னு. உடனே 2 நாள் ட்ரை பண்ணுங்கம்மா, இது வந்துடும், முதல் நாள் தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னுட்டு
அப்படியே நாங்கள் வந்து காலைல எந்திரிச்சு இதனால் காலை எந்திரிக்கணுமேனு சொல்லிவிட்டு நைட்டு ஒரு 8:30-9க்கெல்லாம் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு டிஃபனை முடித்து இப்படியெல்லாம் எங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். பண்ணி இப்போ காலையில் ஒரு 4:45க்கு எந்திரிச்சு அந்த அவங்களோட இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டு எவ்வளவோ இதனால் என்னென்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ ஹெல்த் சம்மந்தப்பட்டது, என்ன அது கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது, அதாவது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, வெல்த் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சொல்ல சொல்ல நமக்கு கேட்க இவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். அதனால் வந்து நாங்கள் விடாமல் அடுத்தடுத்து ஒரு இதையும் கேட்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கரெக்டாக எந்திரிச்சு நாங்கள் இது மாதிரி கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம். இதில் வந்து இதனால் இப்போ இந்த 2 வருஷத்தில் வந்து எங்கள் ஹெல்த்து எல்லாம் நல்லா மேம்பட்டுருக்கு. இதில் வந்து நாங்கள் வந்து தவற விடுறதே இல்லை. காலையில் ஒரு 4:45 அலாரம் வச்சோன்னா 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. என்ன முழிப்பு வந்து நம்ம இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அதில் சேர்ந்தது. இந்த விஷயத்தில் வந்து என்னோடய மருமகள் வந்து குரு. இந்த மாதிரி வீட்டிலையே மருமகள் இப்படிலாம் குரு. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம முருகப்பெருமான் நமக்கு வழிநடத்த அனுப்பிய குருக்கள் இவங்கெல்லாம். அடுத்து இது ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நான் யூடியூப் போட்டுக்கிட்டே இருக்கேன்ல, ஒரு நாள் என்னோடய பேரன் வந்தார். ஒன்று, டேடிமா நீங்கள் தம்ப்நெயிலே வைக்கலை அப்படின்னாரு. நான் சொன்னேன் தம்ப்நெயிலாம் வைக்கிறது இல்லைப்பா அப்படின்னேன். அது எப்படி வைக்கிறது அப்படின்னேன். இப்படி கேட்குறப்ப என்னோடய பேத்தி ஒன்று, அதுக்கு சின்னது, இவங்கெல்லாம் வந்து 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்டு சின்னது, அது வந்து என்ன இவ்வளவு 24,000 சப்ஸ்கிரைபரு 1,400 வீடியோ தம்ப்நெயில் எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்காம அப்படியே என்னை ஒரு பார்வை பார்த்தது மேலேயும் கீழேயும். என்ன எனக்கு ஒரு வரி ஆயிடுச்சு. உடனே வந்து நான் கேட்டேன், சரி நீ எனக்கு எப்படி தம்ப்நெயில் ஏன் வைக்கணுங்கிற அப்படின்னு கேட்டேன். இல்லை டேடிமா நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் என்ன பேசுகிறீங்கன்னு விஷயம் உங்களுக்கு தெரியணும்ல, அதனால் தம்ப்நெயில் வந்து மஸ்ட்டு அப்படின்னா. சரி எனக்கு வச்சு கொடு அப்படின்னேன். உடனே அது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா. அப்புறம் என்னமோ வைக்கலான்னு அப்படின்னு உடனே சரிடா நானே இன்றைக்கி யார்ட்டையா தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னேன். அன்றைக்கி ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே விழுந்தடிச்சு ஓடி வந்தான். டேடிமா எனக்கே தம்ப்நெயில் வைக்க தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா. சரி நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன். உடனே இப்படியே நோண்டி குடஞ்சி பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ கொடுங்க நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு போனால் அது சம்மந்தப்பட்ட இதை கூகுளில் எடுத்தான், போட்டு இதோட ஹெட்டிங்கை நீங்கள் எழுதுங்க அப்படின்னா. சரி நாள்தோறும் நல்ல செய்தி இத்தனாவது இது அப்படின்னு எழுதினேன். கீழே உங்கள் பேரை போடுங்கன்னா போட்டேன். இதை டச் பண்ணுங்கன்னா அழகாக தம்ப்நெயில் வந்துருச்சு. அதாவது இவன் மூலமாக இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்திலேயே டேடிமா இதை போடலையா அப்படின்னு கேட்டிருந்தப்போ நான் வந்து சரி உனக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இதை கற்றுக்கிட்டு இருக்க முடியாது அவன்கிட்ட இருந்து. அதோட இல்லை என்ன விஷயம்னா, எப்படி வந்து நீ வந்து இது போடலைன்னு நீ வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட கேட்ட அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்களும் தாத்தாவும் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் தினம் ஒன்று பண்ணுறீங்க. அதாவது அவனுக்கு நல்லா தெரியும் நான் வீடியோ போடுறது, அவங்க தாத்தா பாடுறது எல்லாத்தையும் பார்ப்பான். ஏன்னா இவ்வளோலாம் பண்ணுறீங்க, இருந்தாலும் அதுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கலையேன்னு யோசித்தேன் அப்படின்னு நான் பாருங்கள். எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, இந்த சின்ன பையன் இவ்வளோ யோசிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி குருவெல்லாம் நமக்கு எங்கேருந்து எப்போ வருவாங்கன்னு தெரியாது. குருங்கிறவர் எங்கேருந்தோ வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன உங்கள் கூடையே இருப்பவங்க சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் அவங்க செய்யக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து அவங்கள்ட்ட எவ்வளவோ பாடங்களை கற்றுக்கலாம். என்ன இது மாதிரி உங்கள் அனுபவத்தில் நடக்கிறதையும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதனால் முருகப்பெருமான் திருவடியை இருக்க பற்றிக்கிட்டு அவரை முதற் குருவாக நினச்சி நீங்கள் வணங்குங்க. நிறைய குருமார்கள் உங்களுக்கு கிடப்பாங்க. அது மூலமாக நீங்களும் ஒரு நல்ல நிலையை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.